இன்றைய இனிய நாளில் பகுதி 2ஆக விஸ்வரூப விளக்கம் பற்றி பார்ப்போம். சிவபெருமானுடைய புராண நிகழ்ச்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். விஷ்ணுவும் பிரம்மாவும் இறைவனுடைய திருவடியையும் திருமுடியையும் காணுவதற்காக முயலும் பொழுது விஷ்ணு தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார். பிரம்மா தாளம்பு மூலம் பொய்சாட்சி சொல்லி அதனுடைய சாபத்தை சிவபெருமானால் ஏற்றுக்கொள்கிறார். இறைவனுடைய திருவடி திருமுடி என்பது என்ன? இன்றைய அறிவியல் அறிஞர்கள் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்று நாம் வாழக்கூடிய இந்த பூமியை ஏற்றுக்கொள்கிறார்கள். விரிவடையும் பிரபஞ்சம், விரிவடையும் பிரபஞ்சம், இதனுடைய ஆரம்பமும் முடிவும் தெரியாது. அதைத்தான் இறைவனுடைய திருவடியாகவும் திருமுடியாகவும் நாம் வணங்கி வருகிறோம் இறைவனை. சிவபெருமான் அவருடைய அனுக்கிரகம், தமிழ் மொழியில் சுந்தரர் போன்ற அவதார புருஷர்களுக்கு அவர் தமிழோடு பேசிய முறைகள், பாடல் வணக்கங்கள், வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் நாம் அறிந்திருந்தாலும் உலகளாவிய விஷயங்கள், பூமியில் ரஜோகுண, தமோகுண, சத்வகுண மக்கள் வாழ்கிறார்கள். சத்வகுண மக்களுக்காக அவர் முன்கூட்டியே நிலம், நீர், காற்று, தீ இந்த 4 சக்திகளுக்கும் முழு சுதந்திரத்தை கொடுத்திருப்பார். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அழிவிலிருந்து ஆக்கங்கள் இந்த 4 சக்திகளும் செய்து வருகின்றன. இதனுடைய செயல்பாடுகளை நம்மால் அறிய முடியாது என்றாலும் நம்முடைய பக்தி யோகத்தால் பல நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் மேலும் நன்மைகள் செய்வதற்கு சிவபெருமானின் விஸ்வரூப விளக்கங்கள் உதவும். சிவனைப் போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பார்கள். இதெல்லாம் நம் குடும்பங்களில், பிறர் குடும்பங்களில் வரலாற்று நிகழ்ச்சிகள் மூலம் அறிந்து கொள்கிறோம். விஸ்வரூபம் அக்னியின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த சத்தியதேவன் எப்படியெல்லாம் பூமியில் அந்த 108 தாண்டவங்களை 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஆரம்பிக்கிறார் என்பது அடுத்த காணொளியில் பார்ப்போம்.